இதை கொடுத்துட்டு இதுல அடுத்துதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. கருப்பன் சொல்றாராம் அந்த பிராமணர்கிட்ட, சுவாமியோட உத்தரவு உன் நிலத்தை வாங்கணுங்கிறது கிடையாது, உனக்கு ஞாபகப்படுத்தணும், ஒவ்வொருத்தரும் தன்னோட வேண்டுதலை விட்டுறக்கூடாது, எல்லாரும் தர்ம வழியில நடக்கணும், சொன்னதை வாக்கு பொய்யாயிடக்கூடாது. அதாவது தன்னோட பக்தனோட வாக்கு பொய்யாகிறதுக்கு அந்த பகவான் விடமாட்டாராம். பகவான் அந்த அளவுக்கு கருணாசாகர மூர்த்தி. தன்னோட பக்தன் ஒண்ணு சொன்னா அப்படின்னா அது பொய்யாகிறது பகவானுக்கு பிடிக்காது. அந்த வாக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு பகவான் நினைப்பார். நம்ம உண்மையிலுமே பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாக்கு பொய்யாகிறதுக்கு அவர் விட மாட்டார். அப்படி உன் வாக்கு பொய்யாகப்படாது அப்படிங்கிறதுக்காக நடத்தின திருவிளையாடல் தான் இது. உனக்கு இந்த தென்காசிக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு கீழே எதுக்குமே விளையாத ஒரு தரிசு நிலம் இருக்கு, அது எனக்கு தெரியும். இதெல்லாம் அந்த கருப்பு சுவாமி ஆவேசம் வந்த பூசாரி சொல்ற வாக்கு. அது எனக்கு தெரியும். அந்த நிலத்தை மாத்திரம் நீ சாமிக்கு கொடு போதும், மத்த எல்லா நிலத்தையும் நீயே வச்சுக்கோ, இது சுவாமியோட உத்தரவு. ஏன்னா அடுத்து நீ இன்னும் ஜீவனம் பண்ணணும்.